வீட்டில் நிறைய சத்து மாவு இருக்குதுன்னு இனி கவலையே படாதீங்க. இது மாதிரி ஒரு டைம் கேக் செஞ்சு கொடுத்து பாருங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சத்து மாவு கேக், அதுவும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு ஜாரில் ஒரே ஒரு ஏலக்காய், அது கூடவே நம்ம முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லோ தேவையில்லை, அது ரொம்ப ஸ்மெல் வரும். அதனால் ஒயிட் மட்டும் சேர்த்திட்டு நம்மளோட தேவைக்கேற்ப சுகர் சேர்த்திக்கலாம். சில டைம் சத்து மாவில் சுகர் இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தேவைக்கேற்ப சுகர் சேர்த்திட்டு ஒரு 2-3 டீஸ்பூனில் ஆயில் சேர்த்திக்கலாம். அதுவும் வாசமே இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்தலாம். நம்ம பாம் ஆயில், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், எது வேணாலும் சேர்த்திட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடித்து எடுத்தோம்னா இது மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்காக கிடைக்கும். கீழே நம்ம சரிச்சோம்னாலுமே விழாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா கெட்டியாக அடிச்சுட்டு வந்துட்டு இப்போ கேக் செய்கிறதுக்கான பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த எக்கு, ஆயில், அந்த மிக்சரை சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சமெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும். அதில் மில்க்கு கொஞ்சம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே இதில் சேர்த்திடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலக்கிட்டே இருப்போம். ஏன்னா இதில் ஆயில், எக்கெல்லாம் இருக்கிறதுனால மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மேலே பபிள் பபிளாக ஃபோம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஆயில், இந்த எக்கு, பால் எல்லாம் சேரும்போது நல்லா நுர வர மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு, சுகரு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது. நான் இப்போ காமிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சத்து மாவை இதில் சேர்த்திக்கலாம். சத்து மாவு எந்த அளவு சேர்த்தணும் அப்படின்னு தெரியலனா, இப்போ நான் இந்த லிக்விடு காமிச்சிருப்பேன். இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சத்து மாவு சேர்த்திட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திக்கலாம். சோடா உப்பு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சோடா உப்பு சேர்த்தனா தான் கேக் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதுவும் சேர்த்துட்டு இப்போ நான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் எப்படி மிக்ஸ் பண்ணுறனோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கை நம்ம எந்த டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறோமோ சேம் டைரக்ஷன்லாம் அது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி முடிக்கணும். இல்லை அப்படின்னா இதில் நிறைய இந்த பபிள்ஸ் மாதிரி உள்ளதெல்லாம் ஃபார்ம் ஆகாது. கேக் கரெக்டான டெக்ஸ்சர்லேயோ ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்காது, ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே ஒரே டைரக்ஷனில் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணனதுக்கப்புறமா இப்படி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வந்த உடனே சத்து மாவு போடுறத ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மடங்கு மடங்காக மாவு விழுகும். நம்ம கரண்டியில் எடுத்து பிடிச்சோம்னாலே நல்லா மாவு மடங்கி மடங்கி விழுகும். இதுதான் கரெக்டான கேக்குக்கு கன்சிஸ்டன்சி. இதை விட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கேக் வைக்கிறதுக்கான ஒரு பவுலோ டின்னோ எது இருக்குதோ கொஞ்சம் அடி கனமாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவும் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை சேர்த்திக்கலாம். இப்போ கேக் பேட்டர் அதில் சேர்த்தும் போதே தெரியும், நல்லா மடக்கு மடக்காக விழுக ஆரம்பிக்கும். இதுதான் கேக்குக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்தால் மட்டும்தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அதில் நிறைய ஏர் பபுளெல்லாம் இருக்கும், அதை போக வைக்கிறதுக்காக நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயாச்சு. இனி கேக் செய்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓவன் இல்லாமல் நம்ம செய்கிறதுனால குக்கரில் கொஞ்சமாக மணல் சேர்த்திட்டு அது மேலே ஸ்டாண்டு வச்சு நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுலையும் மேலே வச்சிடலாம். ஸ்டாண்ட் இல்லாதவங்க ஏதாவது ஒரு சின்ன பவுலை கமுத்தி வச்சுட்டு அது மேலே வச்சு வேணாலும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ்கெட்டும் விசிலும் போடாமல் மூடி வச்சிடலாம். 45 மினிட்ஸ் கரெக்டாக நீங்கள் எந்த டைம் வைக்கிறீங்க அதுலேருந்து 45 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டாக கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மணல் மட்டும் சேர்த்திக்கோங்க. உப்பு சில வீடியோஸில் காமிப்பாங்க, ஆனால் உப்பு சேஃப் இல்லை. உப்பு சில டைம் வெடிக்கும் போது இந்த கேக்கில் மேலே உப்போட அந்த டேஸ்ட் வந்துடும். அதனால் உப்பு போட்டு செய்யாதீங்க. முடிஞ்ச வர மணல் மட்டும் சேர்த்தி செய்யறதுக்கு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை ஒரு பிளேட் மேலே வச்சு திருப்பினோம்னா, இப்படி மேலே 2 தட்டு மட்டும் தட்டினோம்னா இது மாதிரி சூப்பராக வந்துடும் நமக்கு கேக்கு.
இது நான் இப்போ வந்து கட் பண்ணுற பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து கட் ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து அழகுக்காக ஏதாவது ஒரு டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நம்மள்ட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை வந்து மேலே போட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.